நாங்கள் தேமுன்னு ஒரு ஆப்பில் TEMU அந்த ஒரு ஆப்பில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். என்ன வாங்கணும்னு காட்டுறேன். அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் வாங்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பெல்லு. என் சைக்கிளில் பெல் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஒரு பெல் வாங்கணும். 4.5 கிராம்ஸ் இது. நான் இதுக்கு 5 ஸ்டார்ஸ் தரேன். நான் இதுக்கு 4 ஸ்டார்ஸ் தரேன். அப்புறம் ஒரு பவுச் வாங்கணும். ஏன்னா நம்ம அப்பப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோன்றதுனால குட்டியாக ஒரு பவுச் ஹேண்டியாக வாங்கியிருந்தேன். நான் இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய குவாலிட்டி இல்லை, ஆனால் ஃபோட்டோஸில் பார்க்க ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ கிவ் 3 ஃபார் திஸ். 3.5. ஓகே. அப்புறம் இது வந்து ஒரு போர்ட்டபுள் ஃபேன். நம்ம ஃபோன்லேயே இது வேலை செய்யும். நம்ம ஃபோனில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். டைப் சி இல்லை ஆண்ட்ராய்ட் டைப்பில் இருக்கும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும் போதும் பார்த்துக்கலாம். ஆனால் என்னென்னா இது கீழே மட்டும் நமக்கு கை அப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் நான் இதுக்கு வந்து 3 நல்ல ப்ராடக்ட்டு. 2 கிராம்ஸ் தான் இது. ரேட்டிங் 2.5. இது கை மட்டும் இது தடுக்காமல் இருந்தால் இது நல்ல ப்ராடக்ட் தான் ஆக்சுவலாக. அப்புறம் இது வந்து LED லைட்ஸு. நம்ம சார்ஜிங் கேபிளில் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம ப்ளக் பண்ணிட்டா குட்டியாக வெள்ளை லைட் எரியுது. நைட் லேம்ப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் எனக்கு LED லைட் பிடிக்காதுன்றதுனால ஐ கிவ் 3 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ். 4.5. அப்புறம் ஒரு விளையாட்டு சாமான் ப்ளூயிங். இது நம்ம சின்ன வயசில் சுண்டைக்காலாம் வாயில் வச்சுட்டு ரொம்ப தூரம் யார் ஊதுறான்லாம் விளையாடி பார்ப்போம். இது சின்ன பிள்ளைங்களுக்காக வாங்கினது. இது வந்து ஐ கோஆர்டினேஷனும் லங்ஸுக்கும் ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. 5 out of 5. நானும் 5 out of 5 தான் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு க்ளவுஸ் வாங்கியிருந்தோம், வெயில் காலமாக இருக்குன்னு. இது ஆனால் எனக்கு வந்து இந்த குவாலிட்டி பிடிக்கல. ரொம்ப லைட் குவாலிட்டி. ஆனால் பார்க்க ஃபோட்டோஸில் காட்டும் போது ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் இது வந்து வேர்த்தியாக எனக்கு தெரியல. ஸோ வெரி புவர் குவாலிட்டி. 2 ஸ்டார்ஸ். 1 ஸ்டார். அப்புறம் வந்து இது சேர் மொபைல் ஸ்டாண்டு. இப்படி வச்சோன்னா அது நிற்கிது, ஃபோன் நிற்கிது. அதுவே நம்ம வேர்ட்டிக்கலாக வச்சுட்டோன்னா அந்த ஃபோன் நிற்க மாட்டேங்குது. நம்ம எதாவது வீடியோ பார்க்கணுன்னா மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒர்த் ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா நோ. ஐ கிவ் திஸ் 1.5 ஸ்டார்ஸ். நான் 0 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் யூசேஜ் வந்து ஒரு சைடு தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதனால் அப்புறம் எனக்கு வந்து வெயில் வர்றதுனால கேப் வாங்கினேன். 7 கிராம்ஸ் இந்த கேப்பு. இது நல்ல ப்ரொடெக்டிவாக இருக்குது. நமக்கு வந்து வேர்க்காது, தலையில் வந்து ரொம்ப ஏரும் போகும். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ கிவ் 5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ். 4.5. இன்னொரு கேப்பும் வாங்கியிருந்தேன். இது வந்து காஸ்ட் கம்மி தான். 3 கிராம்ஸ் தான் இந்த கேப். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல குவாலிட்டி, நல்ல ஃப்ளெக்சிபிளாக, நல்ல ஃபிட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த கேப்பு 5 ஸ்டார்ஸ். 4.5. ஓகே. அப்புறம் வந்து காயின் பவுச் ஒன்று வாங்கியிருந்தோம். இதுவும் குவாலிட்டி பார்க்க ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த அளவுக்கு கையில் எடுக்கும்போது குவாலிட்டி இல்லை. 2 கிராம்ஸ் இது. ஸோ ஃபார் திஸ். ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் தெரியுது. இது வந்து நாங்கள் 2 கிராம்ஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனாலும் ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் குட். ஸோ 3 ஸ்டார்ஸ். 2 ஸ்டார்ஸ். இது வந்து ஒரு வெல்க்ரோ. இது வந்து ஒயர்ஸ்லாம் சுற்றிக்கிறதுக்கு சருத்து டேடிக்கு ரொம்ப யூஸாக இருக்குன்னு வாங்கினார். ஸோ இது அவர் டிபார்ட்மெண்ட். ஐ திங்க் ஹீ வில் கிவ் 5 ஃபார் திஸ். நிறைய ஒயர் ஹேண்டில் பண்ணுறதுனால. இது வந்து சென்ட் பவுச்சு. நல்ல ஸ்மெல் இருக்குது. இல்லை லில்லி. காருக்கு கிளாத்தில் வச்சுக்கலாம். 1 லெமன், 1 ரோஸ், திருப்பி ஒரு லில்லி. இன்னொரு லில்லி என் காரில் வச்சுட்டேன். ஸோ 5 பேக்கில் 3 லில்லிஸ், அப்புறம் ஒரு ரோஸ், அப்புறம் ஒரு லெமன். இந்த ரோஸ் வந்து 4. உனக்கு
3. ஆனால் லில்லி நல்லா இருக்கு. தோ ஃபார் த நாட் மச் குட். 5. லெமன் மைல்டாக இருக்குது. 4.5. 2. அப்புறம் குட்டியாக ஒரு கீச்சே, ரொம்ப குட்டி கீச்சே. இந்த குட்டி கீச்சைன் வந்து 1 கிராம். அது நான் எனக்காக வாங்கினது. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு ப்ளே. ரொம்ப ஆசையாக வாங்கினேன், ஆனால் அது அந்தளவுக்கு விளையாட முடியல. அமிர்தனால மட்டும்தான் விளையாட முடியுது. கரெக்டாக அவன் வந்து பாக்கெட் பண்ணி விளையாண்டேன். அதான் நான் நல்லா விளையாடுவேன். கரெக்டாக பாக்கெட் போடணும். ஓடிடுது வெளியில். இங்கேருந்து பால் போயிடுது. பால் நம்ம பொறுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல டைம் பாஸ். பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுல் டைம் அவங்க வந்து வீடியோ கேம்ஸ் நான் என்னோடய க்ளவுஸை சொல்ல மறந்துட்டேன். இது ரேட்டிங் வந்து இது வீடியோ கேம்ஸ் இல்லை ஃபோனை அவாய்ட் பண்ணி விளையாடலாம் அப்படின்றதுனால ஐ கிவ் 4 ஃபார் திஸ். 4.5. என்னோடய க்ளவுஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து பாத்திரம் கொள்ளும்போது இப்போ தண்ணி ரொம்ப சூடாக வரும் இங்கே, அதனால் தப்பான கையோ க்ளவுஸ் வாங்கினேன். சின்னதாக இருந்துச்சுன்னா பாத்திரம் கழுவும் போது என்ன ஆயிடுதுன்னா தண்ணி உள்ளே போயிடும். இதில் வந்து அது போகாது. இதை போட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடும். நம்ம துணி துவைக்கும் போதும் சரி, எதுக்கோ ஃபுல் ஒர்க் முடிவு வரைக்கும் கை வந்து ட்ரையாக தான் இருக்கும், வெட் ஆகாது. அதனால் பெரிய க்ளவுஸ் ஒன்று. இதே சின்ன க்ளவுஸும் ஒன்று வாங்கிட்டு இது சின்ன க்ளவுஸ் ஒர்த் ஃபார் மணி. இது வந்து 3 கிராம்ஸ், இது 3.5 கிராம்ஸ். அவ்வளோதான். ஐ கிவ் 5 ஃபார் திஸ் பிகாஸ் இது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், நமக்கு யூஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கூட வாங்கணும். நாங்கள் இவங்களுக்கு டாய் கட்டானா வாங்கினீங்க. ஆமாம், ரியாக்டபிள் டாய் கட்டானா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி குட்டியாக இருக்கும். இப்படி நம்ம இப்படி இது பண்ணால் பெருசாக கட்டானா வெளியில் வரும், கத்தி மாதிரி. அது வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இது கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்கியிருந்தோம். இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. ஆனால் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக தேவையானது மட்டும் வாங்கணும்னா இட்ஸ் குட். ஆனால் தேவையில்லை. என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் நம்ம லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆர்டர்ஸ் வந்து 130 கிராம்ஸ் 130 கிராம்ஸ் இருந்தால் தான் அவங்க ஆர்டரே எடுத்துக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இவங்க அப்பா வந்து 80 கிராம்ஸ்க்கு ஒரு ஹெட்செட் வாங்கினாங்க, ப்ளூடூத் ஹெட்செட். அதனால் அது வாங்குறதுனால நாங்கள் இதெல்லாம் சேர்த்து எங்களுக்காக வாங்கிக்கிட்டோம். Bye. See you in the next video. Bye bye.